வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம் தெரிந்து கொள்ள போகும் திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ்ல தயாரிக்கப்பட்ட எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படம் அன்பே வா. அந்த படத்தை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏவிஎம் நிறுவனம் எம்ஜிஆர் வச்சு எடுத்த ஒரே படம் அன்பே வா. ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் இயக்கிய எம்ஜிஆர் வைத்து இயக்கிய ஒரே படம் அன்பே வா. எம்ஜிஆருடைய படங்களில் இருந்து முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதாவது எல்லா படமும் ஒரு கோணத்துல போகும். அவர் வந்து ஒரு பெரிய தலைவராகவும் அந்த ஊர் மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடியவராகவும் மக்கள் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய விஷயங்களும் தான் அவருடைய படங்கள் அநேகமாக இருந்தது. ஆனால் இந்த அன்பே வா என்ற திரைப்படம் முழுக்க முழுக்க காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். எம்ஜிஆர் படங்களிலேயே காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் இந்த அன்பே வா. இதுல வந்து எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க. நகைச்சுவைக்காக நாகேஷ், மனோரமா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர் பண்றோம், ஒரு கதாபாத்திரமா ஒரு குணச்சித்திர வேடங்கள் நடிக்கிறதுக்காக ராமச்சந்திரன்றவரும் முத்துலட்சுமி நடிச்சிருப்பாங்க, மாதவி நடிச்சிருப்பாங்க, எஸ் ஏ அசோகன் நடிச்சிருப்பாரு. இப்படி பல நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் அன்பே வா. இதுல கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாலியான கதைக்களத்தை எடுத்திருப்பாங்க, காதல் மயமான கதைக்களத்தை எடுத்திருப்பாங்க. ஜேபி என்கிற பேரோட எம்ஜிஆர் வந்து பெரிய தொழிலதிபராக இருப்பார். வெளிநாட்டில இருந்து வந்து அவருடைய கண்டுபிடிப்புகள், இயந்திரத்தனமான தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அது விஷயமா மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீட்டிங் பேசுவாரு. பேச 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 24 மணி நேரமும் தொடர்ந்து கடுமையான உழைப்பில் இருக்கும்போது அவருக்கு போர் அடிச்சிடுது. உடனே என்ன பண்றாரு, நான் ஒரு 2 மாசம் போயிட்டு எங்கேயாவது தங்கிட்டு வரேன், எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றேன். மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பினவரு அவருடைய சொந்த இடமான சிம்லாவில் இருக்கக்கூடிய பங்களாவில் தங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுக்கு இடையில அந்த பங்களாவை பாதுகாத்துக்கிட்டு வர அவருடைய வாட்ச்மேனா ஒருத்தர் பாத்துக்கிட்டு வர்றாரு. அவருடைய பொண்ணுதான் மனோரமா. மனோரமா நாகேஷன் லவ் பண்றாரு. மனோரமாவோட பழகணுன்றதுக்கு ஒருத்தரும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை அப்புறப்படுத்துறதுக்காக அந்த பங்களாவை வாடகைக்கு விட்டு நீங்க காசிக்கு போங்க அப்படிங்கிறாரு. அவங்களும் காசிக்கு போற ஆசை இருக்கிறதுனால பங்களாவை முதலாளி வரதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களா வாடகைக்கு விட்டு அவங்க கிளம்புவாங்க. வாடகைக்கு வரவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சரோஜா தேவி அந்த பங்களாவுக்கு வாடகைக்கு வராங்க. எம்ஜிஆர் அங்க தங்கலான்னு வரும்போது வாடகை பங்களா காலியா இல்லைன்னு நாகேஷ் துரத்துறாரு. அப்பதான் எம்ஜிஆருக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, நாமும் ஒரு ஏழை மாதிரியே இருந்து அந்த பிரச்சனைகளை கண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த வீட்டிலே இருக்காரு. ஆனால் மனோரமாவுக்கு மட்டும் தெரியும் அந்த பங்களாவினுடைய உரிமையாளர் எம்ஜிஆர். அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனோரமா கிட்ட சத்தியம் வாங்கிக்குவார். நடக்கிற சம்பவங்கள் தான் கதைக்கலாம். என்னன்னாக்கா, சரோஜாதேவி வந்து எம்ஜிஆர் அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. எம்ஜிஆர் அதை பத்தி அவங்களுடைய எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவார். இப்படி இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், எம்ஜிஆர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, சரோஜா நம்புவாங்க, அவங்களை ஏமாத்துவாரு, அவங்க ஏமாந்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எம்ஜிஆர் ஏமாத்துவாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தர் விரும்புவாங்க. அந்த ரகசியத்தை மட்டும் வெளிக்கொண்டு வராம 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா ஒருத்தர் முட்டாளாக்குன்னு நினைப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் அசோகனுக்கு தெரியுது. அவங்க 2 பேரும் அவர் ஒண்ணு சேர்த்து வைக்கிறார். இதுதான் கதைக்கலாம். இப்படி ஜாலியான ஒரு கதையை எடுத்துக்கொண்டு காதலை மையமாக கொண்டு காதலிக்கும் ஒருவர் முட்டாளாக்கி கொள்ள நினைக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் மிக சிறப்பாக செய்திருப்பார்கள். படமும் மிக அருமையாக வந்திருக்கும். MS விஸ்வநாதன் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பார்கள். அனைத்து பாடல்களுமே ஹிட் அடித்த பாடல்கள் தான். எல்லா பாடல்களுமே மிக சிறப்பான பாடல்களாகவே இந்த படத்தில் அமைந்து விட்டது. ஆரம்பத்துல ஒரு பாட்டு எம்ஜிஆர் வச்சிருவாங்க, ஒரு தத்துவ பாடல் மாதிரி, புதிய வானம் புதிய பூமி என்னை வரவேற்கிறது ஒரு பாட்டு.
புதிய வானம் புதிய பூமி இன்னை வரவேற்குதுன்னு ஒரு பாட்டு போடுவார். அது மிக சிறப்பான ஒரு பாடலாக எல்லோராலும் போற்றப்பட்டது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சரோஜ இன்ட்ரோடக்ஷன் சீனுக்கு அவங்களுக்கு ஒரு சோலோ பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாடல். அப்புறம் எம்ஜிஆரும் சரோஜையும் காதலிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. காதலிக்கிறதுக்கு முன்னால ஒரு பாடல், என்ன பாடல்னாக்கா, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் ஒரு பாடல். ராஜாவின் பாதை ராணியின் பக்கம் அப்படின்னு ஒரு பாடல். இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி போட்டு ஒரு பாடல் வரும். என் நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி, நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாட்டுல எம்ஜிஆருடைய நடனம் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். அதுக்கப்புறம் காதல்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அந்த பிரிஞ்சப்போ சோகமா ஒரு பாடல் வரும். அன்பே வான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அந்த பாடலும் மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர போறாங்க, கல்யாணம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல சரோஜாதேவி தோழிகளோட பாடுற மாதிரி ஒரு பாடல் வரும். இப்படி எல்லா பாடல்களுமே மிக சிறப்பான பாடல்களாக அமைந்து கதையும் ஜாலியாக போகக்கூடிய ஒரு குதூகலமான காதல் கதையாக அமைந்து எம்ஜிஆருக்கு ஒரு வித்தியாசமான படமாக அமைந்தது இந்த அன்பே வா. 1966ஆம் ஆண்டு ஏவிஎம் நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்டு ஏசி திருலோகச்சந்திரன் இயக்கத்திலே வெளிவந்த இந்த அன்பே வா என்ற திரைப்படம் வசூலில் குவியோ குவி என்று குவித்து மாபெரும் வெற்றி படமாக, அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுதான் இந்த அன்பே வா என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.